முதல் முறையாக 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உடற்கல்வி சார்ந்த பாட புத்தகம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பான செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த பாட புத்தகம் எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கா? அபிநயா, தற்போது பள்ளி கல்வித்துறையானது மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில ஆற்றல் மிக்க உடற்கல்வி திட்டத்தை தற்போது தொடங்கி இருக்கின்றது. அதாவது உடற்கல்வி உயர்கல்வி என்ற தலைப்பில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த உடற்கல்வி புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இது மாணவர்களுக்கு மட்டுமின்றி உடற்கல்வி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த பாட புத்தகம் என்பது பொருந்தும். குறிப்பாக உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பாடங்களை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி கற்பித்தல் முறையை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து இந்த பாட புத்தகத்துல வெளியிடப்பட்டிருக்கின்றது. தற்போது முதற்கட்டமாக வந்திருக்கக்கூடிய புத்தகம் நீண்ட நாட்களாகவே உடற்கல்வி ஆசிரியர்கள் தரப்புல ஒரு கோரிக்கை என்பது எழுந்தது. அதாவது உடற்கல்வி சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த உடற்கல்வி புத்தகம் என்பது முதற்கட்டமாக 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை வெளியிடப்பட்டிருக்கின்றது. உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வியின் பல்வேறு அம்சங்களை திறம்பட செயல்படுத்துவதற்கான குறிப்புகளாகவும் உடலை பற்றி கல்வி அறிவு, விளையாட்டு கல்வி, பாதுகாப்பு கல்வி மற்றும் உள்ளடங்கிய கல்வி என அனைத்தை பற்றியும் இந்த குறிப்புல வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆசிரியர்கள் இதன் அடிப்படையில மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இந்த உடற்கல்வி கற்பிக்க அவர்கள் கற்றலில் திறம்பட ஈடுபடுவதற்கும் பல்வேறு வகையான கற்பித்தல் முறைகள் தேவைப்படுகின்றன எனவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில அணுகுமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய விளக்கம், பகுதி உள்ளிட்டவற்றை பற்றி இந்த பாட புத்தகத்துல வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 12 வகையான ஆசனங்கள் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆசனங்கள் அடிப்படையிலையும் உடற்கல்வி ஆசிரியர்கள் என்பது பாடங்களை எடுக்க வேண்டும், அதன் போன்று ஆசனங்களை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு உடற்கல்வி பாடப்பிரிவின் போதும் 40 நிமிடம் குறைவாக பாடம் எடுக்க வேண்டும் எனவும் அந்த பாடம் எடுக்கும் நடைமுறைகளையும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது முதல் 2 நிமிடம் வரிசைப்படுத்துதலும் வருகை பதிவும், அதாவது மாணவர்களுடைய அந்த வருகை பதிவு கணக்கிடுறது, அவர்களை வரிசைப்படுத்துதலும், அதன் பிறகு 4 நிமிடம் ஆயுத்த பயிற்சி, அடுத்து 8 நிமிடம் முறையான பயிற்சி, மேலும் 12 நிமிடம் சிறப்பு பயிற்சி என அவர்களுக்கான அந்த பிரிவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 12 நிமிடம் மனமகிழ் விளையாட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டு மொத்தமாக உடற்கல்வி பாடப்பிரிவின் போது 40 நிமிடங்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் அவர்களுக்கு தேவையான அந்த பாடங்களை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த பாடக புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அபிநயா, 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உடற்கல்வி பாட புத்தகம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.